நாளைக்கு முடியும், நாளைக்கு முடியல. கருப்பசாமி இன்னும் 4 மாதம் ஆகும். புரியுதா? 4 மாதத்தில் கருப்பசாமி அவனுக்கு ஒரு சோதனை கொடுத்துட்றேன். நான் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன். இதனால என் பொன்னாட்டி வர போச்சு போயிடுச்சு. நீ அதையே பொறுப்பு வைக்கிறது நம்பிக்கை தான் சார். பொன்னாட்டி எல்லாம் பார்த்து பத்திரமா தான் நம்பிக்கை வச்சேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் பொருளை இன்னும் 5 மாசத்துல மீட்டு கொடுத்துறேன். அவனே கதறிட்டு வந்து போடுற அளவுக்கு ஒளி ஊத்துறேன். ஒளி ஊத்துட்டா என்ன பண்ற? அதான் சம்பி சொல்லியிருக்காங்களா? 5 புல்லு வச்சிருங்க. எனக்கு 5 புல்லு வேணாம்டா. அன்னதான் அரிசி எடுத்து போட்டுருங்க சார். எனக்கு அது வேணாம்டா. அதான் நான் பாத்துக்கிறேன்டா. அது உன் பணத்தை மீட்டு உன் பொருளை கொடுத்துறேன். இந்த ரோட்ல தெரியுவாங்க இல்லையா, துணி இல்லாத புத்தி மாறாட்டமா, அவங்களுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்தாரியா? ஒரு 30 நாளையில கருப்பசாமி 30 பேர்த்துக்கு அதை அமைச்சு கொடுத்தாரு. கண்டிப்பா தரேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அவனுக்கு சோதனையை கொடுத்துட்றேன். அவனும் இன்னைக்கு கொஞ்சம் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறான். பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அதனால கருப்பசாமி அவன் எந்த பஞ்சப்பாட்டு பண்ணாலும் கருப்பனை அவனுக்கு சோதனையை கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்போ ஒரு உச்சமாக தான் இருக்கிறான். அவன் உச்சமாக தான் இப்போ இருக்கணும். ஒன்று கையை காலா உச்சம் ஆயிருக்கணுமே ஏற்கனவே இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். சரி, ஆணும் பொண்ணும் சேர்த்து